அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எல்லோரும் ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு எப்படி சூஸ் பண்ணோன்னா, நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறவர், நமக்கு எதிர்பார்க்குறதெல்லாம் பூர்த்தி செய்கிறவர், எப்போதும் நம்ம கூட நிற்கிறவர், அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. கரெக்டுங்களா? இப்போ வந்து அரசியலில் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். டிவிகே கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவருடைய நகர்வு மிகவும் மென்மையாக இருக்குது. அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக எல்லாமே இருக்குது. அவர் வந்து தன்னுடைய மக்களை சந்திக்க ஒரு மாவட்டத்துக்கும் போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு கரூர் சம்பவம் நிகழ்ந்தது. அது எல்லாரையும் பாதிச்சிருக்கோம். அப்படி நடந்ததுக்கப்புறம் விட்டுட்டு போகாமல் அதுக்காக நின்று இன்றைக்கும் வந்து கோர்ட்டு கேஸு விட்டு போராடினுக்கிறாரு. அவருக்காக கைது செய்யப்பட்ட அவங்க மாவட்ட அந்த செயலாளர்கள் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்ருக்காரு. அவரை பற்றி பேசி அரஸ்டான மீடியாக்களையும் பார்த்து அவங்களுக்கும் வேண்டியதை செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி கரூரில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கும் உதவி செஞ்சிட்ருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்து நமக்கு திரும்பி கிடைப்பாரான்றது வந்து ரொம்ப சந்தேகம். அது திரு விஜய் அவர்கள் வந்து மிகவும் நிதானமாக, பொறுமையாக, சத்தியம் உண்மை ஜெயிக்கணும் அப்படி தான் போராடிட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு போராட வச்சுட்டாங்க அவரை. ஒரு தலைவன் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தமிழக மக்களும் எதிர்பார்த்தாங்க. அது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் தெளிவாக இருக்காங்க. திரு விஜய் அவர்களுக்கு நல்ல ஓட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது வர தேர்தலில். இருந்தாலும் இவரை போல் ஒரு தலைவர் வந்து நமக்கு திருப்பி வருவாரான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அடுத்து யார் வருவாங்க, இப்படிலாம் கணக்கு பண்ணாமல் தயவுசெய்து இப்படி ஒரு நல்ல தலைவரை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வராக அனைத்து மக்களும் தேர்ந்தெடுத்து ஒரு புதிய புரட்சி உருவாக்கி அவரை ஒரு சிறந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு அவரை அடுத்த முதல்வராக நம்ம வர வச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கணும்னு அவர் செய்கிற செயல்லேருந்து நமக்கு புரிய வருது. எப்போதும் பார்த்திங்கன்னா வருவாங்க. இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு தலைவருக்கு முன்னாடி, காருக்கு முன்னாடி ஒரு பைக்கில் ஒருத்தர் வந்து நின்றுட்டார், அடித்தாங்க, உதைச்சாங்க. நம்ம அதை பற்றி டீப்பாக போக வேணாம். அதுமாரி ஒரு தலைவராக இல்லாமல் எல்லாத்துலேயும் பொறுமையாக, நிதானமாக, தன்னால் எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கிட்டு, அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கான தீர்வையும் கொண்டு வந்து அதுக்காகவும் ஒரு சட்ட போராட்டம் மேற்கொண்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி பல நாள் தனிமையில் இருந்து மக்களுடைய நல்லதுக்காக தான் நம்ம செய்யணும்ன்ட்டு ஒரு காலகட்டத்தையும் கடந்து அந்த கஷ்டமான காலகட்டத்தை கடந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு படியை எடுத்து வச்சு முன்னேறி வராரு. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் தான் நமக்கு வேணும். மக்களே, உங்களுக்கு இந்த தலைவர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறையா கிராமங்களில் போய் பார்க்கும்போது அந்த கிராமங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து இந்த கட்சி இல்லை அந்த கட்சி ஓப்பனாக சொல்லலாமே, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி தான் ஒரு கட்டமைப்பு இது வரைக்குமே இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாவேகாவுடைய வளர்ச்சி இல்லை சொல்ல போனீங்கன்னா. ஆனால் மக்கள் மனசில் வந்து திரு விஜய் அவர்கள் இருக்கார். நீங்கள் தான், நாம் தான் அதை கட்டமைக்கணும். ஒரு கிராமத்தில் எங்கெங்கே முடுக்கில் போய் சேராமல் இருக்குதோ அங்கே வந்து புரிய வைங்க, மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி புரிய வைங்க. மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வேணும். நம்ம பசங்கள்லாம் படிச்சுட்டு இன்ஜினியரிங்கு மெடிக்கல்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்காம பாதியில் அரியர் வச்சுட்டு கஷ்டப்பட்டு இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த அரசியல் தான்.
அவங்க 50 காலேஜ் 100 காலேஜ்னு இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டு, ப்ரைவேட்டில் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டு, பசங்க போய் படித்து பாஸ் ஆக முடியாமல், அங்கே சரியான கல்வித்தரம் இல்லாமல் பசங்க வந்து வீணாக போயிட்டு, இன்றைக்கி அப்பா அம்மாலாம் சொத்தை விற்று அந்த பசங்க வந்து ஒரு படிப்பையும் கரெக்டாக முடிக்க முடியல, அடுத்து ஒரு நல்ல வேலைக்கும் போக முடியல. இழந்தது என்னென்னா அந்த பேரண்ட்ஸோடைய உழைப்பும் அவங்களுடைய வருமானம் தான் இழந்தாங்க. இப்படி ஒரு அவல நிறைவில் தான் நம்ம இன்றைக்கும் இருக்கிறோம். இந்த நிலை தொடரணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். திருப்பி அதே 2 கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்களிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய இதே தொடர்கதை, இந்த கதை நம்மளுக்கு தொடர்கதையாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு ரெவல்யூஷன், நம்மளுடைய சமுதாய புரட்சி, நம்முடைய மக்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் வேணும்னா புதிய தலைவரை தேர்ந்தெடுப்போம். அவருடைய நிதானம், பொறுமை, உண்மை, நேர்மை இதெல்லாம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. அதை வந்து அவர் ஆட்சிக்கு வந்தவரை பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா அவரவே இருப்போம். இன்கேஸ் அவருடைய ஆட்சியோ இதோ சிறப்பாக செயல்படலைன்னா அடுத்த ஆளுக்கு போகலாம். சரிங்களா? இன்றைய காலகட்டத்துக்கு இப்படி ஒரு நல்ல தலைவர் கிடைப்பார்ன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. முன்னாடி நமக்கு ஒரு தலைவர் கிடைச்சார், திரு விஜயகாந்த். அவரை மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து அரசியல் சூழ்ச்சியினால் வந்து அவரை அழிச்சிட்டாங்க. அதுக்கடுத்த தலைவராக வந்து திரு விஜய் வந்திருக்காரு. விஜயகாந்த் வந்து ரொம்ப வெள்ளந்தி. ஆனால் விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த சிந்தனையாளர் நான் நினைக்கிறேன். அவர் சிறப்பாக செயல்படுவார்னு நினைக்கிறேன். மக்களே, நல்லா சிந்தித்து செயல்படுங்க. அடுத்த நம்ம தலைமுறை வந்து ஒரு எழுச்சி, ஒரு வளர்ச்சியோடு நோக்கி போகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.